அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா 38 வருஷமா ஒருத்த வந்து பெதஸ்தா குளத்து பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கானா. ஆனா அவனுக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேதம் ஒரு இடத்துல பதிவு பண்ணிருக்கு. சோ இதுல இருந்து நான் ஒரு 2, 3 கோணங்கள்ல அதை பார்த்தேன். ஒண்ணு, அவனுடைய சைட்ல இருந்து, அதாவது 38 வருஷமா அது பக்கத்துலதான் இருந்திருக்கிறான், நல்லா தெரியுது. அங்க வந்து சுகம் கிடைக்குது, உதவி கிடைக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனாலும் அவன் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ட்ரை பண்ணா, அல்லது அதற்காக யார்கிட்டயாவது அத்தனை வருஷமா இருந்திருக்கான் அப்படின்னா நிச்சயமா அங்க இருந்து எத்தனையோ பேர் வந்து குளத்துல விழுந்து சுகம் பெற்றெல்லாம் போயிருந்திருப்பாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட இவன் நல்ல உறவு வச்சிருந்தானா கூட அட்லீஸ்ட் எப்பா நீ நல்லான பிறகு என்னை தண்ணியில போட்டிருப்பா அப்படின்னு கூட சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திருக்கலாம். ஆனாலும் அவனுடைய சிந்தனைகள்ல வந்து கிட்டத்தட்ட 38 வருஷமா இருந்ததுனால இனி நமக்கு சுகம் வேண்டாங்கிற அளவுக்கு அவன் போயிட்டான் அப்படிங்கிறத பார்க்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் அவனை பார்த்துட்டு சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறார். சோ 38 வருஷமா அவன் அப்படியே இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில வந்து அது பழகி போன ஒண்ணாயிடுச்சு. சரி, இனி நம்ம வந்து 38 வருஷமா அப்படின்னாக்க அவங்க வயசு 38 கூட இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பிறவில இருந்து கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது ஆயிருக்கலாம். அப்படி ஆயிருந்துச்சுனாக்க கிட்டத்தட்ட 40க்கு மேலதான் இருக்கணும். சோ அப்படிப்பட்ட ஒருவனுக்கு வந்து ஒருவேளை சுகம் கிடைச்சாக்க அவன் என்ன பண்ண போறான்? நம்ம இன்கேஸ் சுகமா ஆன பிறகு எங்கேயாவது வேலை கிடைக்குமா? கிடைக்காது அப்படின்னு சொல்லி இதுவே இப்ப இந்த பிச்சை எடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு கூட அவன் நினைத்து இருந்திருக்கான். சோ மன அளவில அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் முடமா இருக்குது. சோ சமுதாயம் ஒரு சைட்ல இருந்தாலும் இவனுடைய வாழ்வில அவனுடைய மனசு வந்து ரொம்ப முடமானதுனாலதான் இதுக்கு மேலாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, சுகம் கிடைச்சானா கிடைக்காட்டா என்ன, இருக்கிற லைஃப் போதும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். சில ஒரு சினிமா படத்துல கூட சொல்லுவாங்க, நீ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வயசு வரைக்கும் நீ வந்து கஷ்டப்படுவ, அவமானப்படுவ, அது பண்ணுவ இது பண்ணுவ அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு நல்லாயிருமா அப்படின்னு சொல்லி நினைச்சு கேட்பான். இல்ல அதுவோ பழகிடும், அதுதான் உன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி இவனோட வாழ்விலும் ஒருவேளை அந்த 38 வருஷம் ஆரம்பம் 1வது வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் ட்ரை பண்ணி பார்த்திருப்ப ஒண்ணும் நடந்திருக்காது. அதுவே கிட்டத்தட்ட அப்படியே போக போக இதுக்கு மேல நமக்கு ஒன்றும் வாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லி அவனே கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இது அவனுடைய பார்வை சைட்ல. இன்னொரு புறத்துல சமுதாயம் வந்து அதாவது ஹீலிங் பவர் வந்து இஸ் தேர் ஆல்ரெடி. அதுக்காக எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லது சமுதாயம் அவனை தூக்கிட்டு எங்க போகணும், பக்கத்திலேயே இருக்குது. சோ கொஞ்சம் அந்த கலக்கும் போது தூக்கி உள்ள போட்டாவே போதும், அவன் சுகமாயிருவான். சோ சமுதாயமும் அவனை கண்டுக்காம விட்டு இருக்குது என்பதை தான் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சைட்ல அவனுக்கும் சுகமாகணுங்கிற எண்ணம் இல்லாம போயிடுச்சு, இன்னொரு புறத்துல சமுதாயமும் அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இல்லாமல் போயிடுச்சு. சோ சமூகத்திலயும் அக்கறை இல்லாத மாதிரி போயிடுச்சு. இங்க இவனோட தனிப்பட்ட வாழ்விலும் தான் வந்து குணமாகணுங்கிற எண்ணமும் அவன்கிட்ட இல்லாம போயிடுச்சு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இயேசு கிறிஸ்து என்றாகிறாரு. ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்கிறாரு, உண்மையிலேயே சுகமாகணும்னு விரும்புறியா? ஏன்னா அந்த எண்ணெல்லாம் போயிடுச்சு. உன்ன சமுதாயத்து மேல பழிய போறான், யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுகிறான். சோ கடவுள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ சாகு போக சொல்லணும்னு சொல்லி நினைக்காத, உன் படுக்கையை எடுத்துட்டு நீ கிளம்பு என்று சொல்லி சொல்லுகிறார். சோ அந்த ஒரு வார்த்தை அத அவன் கண்மூடித்தனமா நம்பிடலாம். சோ அந்த நம்பினது நிமித்தமாக அவன் எடுத்துக்கொண்டு நடக்கிறான். அதோட அது நிக்கல, இவன் வந்து 38 வருஷமா அந்த இடத்துல வந்து முடவனாதான் கடந்திருக்கான். ஆனால் அவனை கொண்டு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, மத கோட்பாட்டினுடைய கட்டமைப்பை வந்து மாற்றி அமைப்பதற்காகவே கடவுள் செயல்படுகிறாருங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கு பிறகுதான் அவன் சுகமாயிட்டு போகிறான். யாரா இவனுக்கு சுகம் கொடுத்தான்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றது மாதிரி, என்ன ஒருத்தர் வந்தாரு, எலும்பி போ நடன்னு சொல்ல நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த நாள் வந்து ஓய்வு நாளா இருந்துச்சு. ஸோ ஓய்வு நாள் வந்து அக்கார்டிங் டு யூதர்களுக்கு வந்து மற்ற நாள்லாம் விட்டுருவாங்க, அந்த ஓய்வு நாள் மட்டும் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த சுகமாக்குறதுங்கிறது மருத்துவருடைய வேலை, அந்த வேலையை யாரும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இயேசு மேல வந்து ஒரு பெரிய கேஸ் போடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த நாள் நடந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவன் மேல ஒரு கேஸை ஒண்ணு ஃபைல் பண்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல கடவுள் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களை வச்சுலாம் வந்து சமுதாயத்துடைய கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி அவர் விரும்பல. யாரால இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சிருக்கிறோம், யாரை ஒதுக்கி வச்சிருக்கிறோம், யாரால இந்த சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்கிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து அவர்களை சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, சமூகத்தினுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், தத்துவங்கள், அது எல்லாவற்றையுமே முற்றிலுமாக மாற்றி அமைப்பதற்காகவே செயல்படுகிறார். சோ சாதாரணமான இதை நீங்க யோவான் 9ஆம் அதிகாரத்துல பார்த்தா ஒரு பிறவி குருடன், அவனை கொண்டும் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை கடவுள் மாற்றுகிறார். சோ ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில இயேசு செயல்பட
செயல்பட்டார் என்றால் நிச்சயமாக அது அவன் மூலமாக அவனுடைய சமுதாயத்தை, அவனை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தை நிச்சயமாக அது பாதிக்கும். சோ சமுதாயத்தை பாதிக்காத எந்த ஒரு மனமாற்றமும் அது மதமாற்றம், அது மனமாற்றம் அல்ல, அது மதமாற்றமாக தான் முடியும். ஆனால் யார் ஒருவருடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து உள்ள நுழைஞ்சிட்டாரோ அவங்களுடைய வாழ்வு வந்து நிச்சயமாக சமுதாயத்தை மாற்றும். சோ நாமும் நம்மளுடைய மனமாற்றம் வந்து உண்மையிலே நமக்குள்ளேயே இருந்துட்டு இருக்குதா, இல்ல சமுதாயத்தை மாற்றுவதற்கான போக்குல போய் கொண்டிருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேங்க்யூ சோ மச்.